கௌரவித்தீர்கள். இந்த அன்பிற்கு பிற ஆசிரியர்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாமெல்லாம் இந்த நிம்மதியை தேடித்தான் நமக்கு வருகிறோம். எதுக்கு சம்பாதிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோம், நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறோம். அந்த நிம்மதியை நம்ம எப்படி கடைபிடிக்கணும்னாக்கி நாம் சம்பாதிக்கிற அந்த நிதியை நம் மதியை கொண்டு சிறப்பாக செலவழித்து நிம்மதியை நாம் பெற வேண்டும். 25 ஆண்டுகள் கழித்து நமது வெள்ளி விழாவான இன்று சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். என்னை பற்றி ஒரு சில வார்த்தைகள். எனது பெயர் வினராஜ். எனது சொந்த ஊர் அகரக்கட்டு. எனது ஆரம்பகால கல்வி 1ஆம் வகுப்பை அகரக்கட்டில் முடித்த பின்னர் 2 முதல் 8 வரை புனித அந்தோனியார், புனித சவேரியா பள்ளிகள் பாளையங்கோட்டையில் முடித்தேன். 9, 10, 11, 12 நமது ஆண்டியில் முடித்த பின்னர் அடுத்த வழியாக என்ன செய்யலாம் என்ற ஒரு சிந்தனை ஓடிக்கொண்டிருந்தது. அப்பொழுது என்னுடைய ஆரம்ப கால சிறு வயதில் என்னுடைய ஆசை ஒரு குருவாக ஆக வேண்டும். ஆனால் 9, 10, 11, 12 இந்த ஒரு சிந்தனை எழுந்தது. இறைவனை விருப்பம் இருந்தால் என்ற இறை கஷ்டப்பட்டு இந்த சங்கம் தான் என்னையா சங்கரி வரலையா என்னையா விவசாயம் பாக்குறேன். எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணு 11th படிக்கா, பையன் 7th படிக்கா. விவசாயம் லைஃப் நல்லாவே போயிட்டு இருக்கு. என் ஃப்ரெண்டை பார்த்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதுவும் கேர்ள்ஸ் பாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்காங்க ஐயா. எல்லாரும் குறையில்லாம நிறைய எல்லாம் நல்லா இருக்காங்க. அதை ஒண்ணு தட்டிக்கிறது அவங்க சிரிப்பிலே தெரிஞ்சுக்கிட்டு பார்க்கணும்னு நினைச்சேன். அதை நிறைவேற்றிட்டாங்க. ரொம்ப நன்றி. உங்களுக்கு பெரிய நன்றி. பெரிய பெரிய நன்றிப்பா. ஒரு குழுப்ப ஆரம்பிச்சு ஒவ்வொரு போன் நம்பரை தேடுறதே பெரியது. ஏப்பா நான் சொல்ல பொய்யா இருந்தாலும் அது மெய்யா ஆகி போச்சியா. ஏப்பா நான் சொல்ல பொய்யா இருந்தாலும் மெய்யா ஆகிட்டாங்க. யாரு அருணாச்சலம் மெய்யா ஆகிட்டான். மறக்கவே முடியாது. அந்த குரூப்ல வீடியோ கால் பண்ணி என்ன ஒரு 12 மணி வரை 1 மணி வரை பேச வச்சுட்டாங்க. ஆனா நல்ல பழகக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே ரொம்ப நன்றி. சங்கையா வாரையா நன்றி நன்றி. இதுல ஒவ்வொருத்தரும் ஒத்துழைப்பு பிளஸ் எல்லாரோட ஸ்பான்சரு எல்லாருமே முன்வந்து பண்ணாங்க இல்லையா, அதுதான் பெரிய விஷயம். அதுல ஒவ்வொரு ஒத்துழைப்பும் நிறைய ஃபீமேலுக்கும் ஜென்ஸுக்கும் ஒரு நியூஸ், அதாவது செய்தியாளர்னா அவர் மட்டும்தான். எந்த நியூஸுமே எங்கேயுமே கொண்டு போறது அருணாச்சலம் மட்டும்தான். இல்லைன்னா இதை செயல்படுத்த முடியாதுன்ற மாதிரியா கொண்டு வந்து நிற்கிறாப்ல. இப்போ கூட நம்ம எல்லாரும் இங்க இருக்கோம். இதை போட்டோ ரெடி ஆயிடுச்சு, 40 பீஸ் ரெடி ஆயிடுச்சு, இதை எடுத்து வரணும்னு சொன்ன உடனே சிவராமனும் இவனும் போயிட்டு காரில் போயிட்டு உடனே வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ நம்ம வந்து இங்கே இருக்கோம், என்ஜாய் பண்ணுறோம், ஃபுட்டு வந்துடுது, ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வந்துடுதுன்னா எப்படி வரும்? நமக்கு பின்னாடி செயல்படணும். அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அருணாச்சலம் ரொம்ப சப்போர்ட்டிவ். அதனால நான் வடிவேல் முருகன், முத்துச்செல்வன், செந்தில் வந்து அதுக்கு அடுத்து செந்தில் வந்து என்ன சொல்றது, டிரான்ஸ்போர்ட்னே வச்சுக்கலாம். எனி டைம் ஆட்டோ, அதாவது எல்லா பக்கம் நம்ம போகணும்னா எங்க போனாலும் ஆட்டோ ரெடியா இருக்குன்னு கூட்டு வந்துருவாங்க. செந்தில் அவரோட சப்போர்ட் ரொம்ப இல்ல. நம்ம இருக்கிற அந்த 25 அப்படின்னா
நம்ம ஸ்கூல் பழைய ஸ்டூடெண்ட் சார்பாக அங்கே போய் அட்டன் பண்ணுவாங்க. நல்லதுக்கு வரமோ இல்லையோ நானும் சொல்லிடுறேன். நான் கொஞ்சம் கிளம்புறதுனால நான் இப்போவே முன்னோட்டி சொல்லிடுறேன். இந்த விஷயம் வந்து நம்ம இப்போ அந்த ஸ்கூல் ஃபங்க்ஷன் மட்டும் இல்லாமல் அடுத்து நம்ம ஃப்யூச்சரில் இந்த குரூப் இருக்கிறத வந்து பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்கு நம்ம ஃபேமிலி பாண்டிங்காக கொண்டு போகணுன்றது தான் நம்மளோட எண்ணமே. இந்த சாதாரணமாக விளையாட்டாக இது ஆரம்பித்ததுன்னு இல்லாமல் இருக்கக்கூடாது, சீரியஸாக கொண்டு போகணும். அதாவது எந்த வித நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, யாருக்காவது எனி எமர்ஜென்சியாக இருந்தாலும் சரி, நம்ம குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல நம்ம பசங்க வந்து யாராக இருந்தாலும் சரி, ஃபீமேலாக இருந்தாலும் சரி மேலாக இருந்தாலும் சரி, இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல நம்மளோட சப்போர்ட்டு கண்டிப்பாக இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணுன்ற எண்ணத்தில் எல்லாருமே இந்த குரூப்பில் இருக்கணுன்றதுனால தான் இதை பாசிட்டிவாக இன்னும் வேறு இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்றது நம்மளோட நோக்கமே. எல்லாரோட சப்போர்ட்டும் வேணும். அது மட்டும் இல்லாமல் சும்மா இதை ஆரம்பிக்க முடியாது. இதுக்கு என்னென்ன பண்ணலான்னு என்னென்னு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக செயல்படுத்துகிறோம். அதுக்கு எல்லாரோட ஒத்துழைப்பும் கம்பல்சரி இருந்தால் மட்டுமே தான் இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். எனி எமர்ஜென்சி யாரும் கஷ்டப்படுறவங்க இருந்தால் கூட நமக்கு நாமே ஃபஸ்ட்டு உதவிப்போம். அதுக்கப்புறம் தான் அடுத்த ஃபேமிலி, பக்கத்து வீட்டு ஃபேமிலி, இந்த ஊருக்கு, அதுக்கப்புறம் தான் நம்ம செய்யணும். இப்போ நம்ம நண்பர்கள், நம்ம படித்த நண்பர்களுக்குள்ளே நம்ம உதவி பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற எல்லாமே மீதி எல்லாமே வடிவலும் சொல்லுவாங்க. நாங்கள் எங்களுக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சுனால நாங்கள் நிறைய பேர்கிட்ட நம்ம பேச முடியலை, தனித்தனியாகவும் பேச முடியலை எல்லாருக்கிட்டையும். அதனால் இது வழியாகவே பேசிப்போம். எல்லாருமே இதை மாதிரி கொஞ்சம் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நானும் மைக்கு பிடிச்சி பேசுனது கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைமு. நீங்களும் அது மாதிரி பேசி ட்ரை பண்ணுங்கள். எல்லாரோட இன்ட்ரடியூஷன் ரொம்ப முக்கியம். அடுத்ததாக எங்களுக்கு வேண்டிய பொறுமையா இருந்து கண்ணன் சார் இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்காங்க. பெரிய என் தொழிலும் ஓடிட்டு. ஆமா, நீங்க சொன்னது அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் அது ஒண்ணுதான். இன்னைய வரை நான் விட்டு கொடுத்து போனதுனாலதான் என் வாழ்க்கையில இன்னைக்கு சிறப்பா போயிட்டு இருக்கு. அதனால நல்லா இருங்க, எல்லாரும் நல்லா சிரிப்போட சிறப்போட இருங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். என்னவும் செயலும் நல்லா இருந்தா கண்ணும் பண்ணு மாதிரி ஐ. இது யாரும் ஏற்பாடுப்பா? அந்த யாரு டிஜே பிளாக்கா? உங்க டிஜே பிளாக்கா? அடுத்ததாக நம்ம எஸ்சிக்குத்துறை, அதாவது முடிக்கிற ஒரு ஐடியா கொடுத்தது அவர் தான். ஸ்டார்டிங்கில் வந்து நாங்கள் சுரேஷ் குரூப் கிரியேட் பண்ணும்பொழுது அவர் இல்லை, உள்ளே வரல. அதுக்கப்புறம் ரீசெண்டாக தான் குரூப்புக்கு வந்தார். வந்துட்டு அவர் இந்த 25 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நோட் பண்ணவர். நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக வெளியில் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்து அதுக்கப்புறம் ஆர்கனைஸ் பண்ணோம். ஓகே, முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கலான்னு பார்த்தோம்னா +1 +2 இதே ஸ்கூலில் தான் படித்தேன். அதுக்கு முடித்து அடுத்து என்ன படிக்கலாங்கிறது எல்லோரும் சொல்லியிருப்பாங்க இது படிச்சிருக்கான்ட்டு. ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜேர்னியாக தான் போயிருக்கு. என்னோட பார்த்தீங்கன்னா என்ன படிக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு பெருசாக தெரியல. ஏன்னா ஃபாதர் அண்ட் மதர் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஏரியா, அவங்களும் பெருசாக படித்ததில்லை. அவங்க எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் 2 யூனிவர்சிட்டியில் படிப்பேன், 2 டிகிரி. பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மே மாதத்தில் நடக்கும், இன்னொரு யூனிவர்சிட்டியோட எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஜூனில் நடக்கும். ஏன் அதிகமாக பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் போட்டேன்னா இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது லீவ் அதிகமாக எக்ஸாம் கிடைக்காது. கண்டினியூஸாக 5 எக்ஸாம் இருக்குன்னா 5 நாள் கண்டினியூஸாக லீவ் போட முடியாது. அதனால் சாட்டர்டே சண்டே எக்ஸாம் எந்த யூனிவர்சிட்டியில் இருக்குன்னு பார்த்து அந்த யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுது. அப்படி தான் சாட்டர்டே சொல்லியிருக்கேன், அதை போது நடந்திருக்கு. அதனால தான் இவ்வளோ ஆண்டவர் சொன்னால் அருணாச்சலம் செஞ்சுருக்கேன். ஆமாம், இது பார்த்தீங்கன்னா எல்லாரோட சப்போர்ட். ஆக்சுவலாக இந்த மெசேஜ் போர்டிலேருந்து நடத்திடலாம் அப்படின்னாங்க. அப்போ நடத்துகிறப்ப எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வந்துச்சு, இதை நடத்தலாமா, எப்படி பண்ணலாம், என்ன ஏதுன்னு. கம்ப்ளீட்டாக எல்லாரோட கான்டாக்ட் நம்பரை தேடணும், எங்கே ஒர்க் பண்ணுறாங்க என்னங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணோம். அப்புறம் வந்து லேடிஸுக்கு இது பண்ணோடனே அவங்க சைட்லேருந்து ஆர்வங்கள் வந்துச்சு. இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணோம்னா செப்பரேட்டாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் அவங்க லேடிஸ் மூலமாக கோஆர்டினேட் பண்ண சொல்லியிருந்தோம். அவங்க கோஆர்டினேட் பண்ணிவிட்டு அவங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 43 மெம்பர்ஸில் ஒரு 38 மெம்பர்ஸை கான்டாக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ சொல்லுங்கள், எல்லாரும் ஒரு ஃபேமிலியாக இது பண்ணலாம். நன்றி. நன்றி நன்றி. பரவாயில்ல, எல்லாத்துக்கும் தெரியலையே. என் பேர் குமாரி.
எனக்கு வாஸ்தேனூரில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு. 2 பசங்க இருக்காங்க. பெரிய பையன் வந்து 4th இயர் இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியர் விட்டாரு. அப்படியா? சொல்லவே இல்ல. சார் என்னன்னா யாருமே அறிமுகம் இல்லாத ஒரு இடத்துல அடுவஞ்சி டவுன்ஷிப் குடியிருப்பு எல்லாருமே வார்டு நம்பர் ஜெயா வந்து அவரை குரூப் அட்மினாகி எல்லாத்தையும் குரூப் அட்மின் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா. அவனுக்கு இந்த வரதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஒரு உடம்புக்கு முடியாதனால வர முடியல. அவன் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஃபோன் நம்பராக வாங்கியிருந்தான். வர முடியாதனால நான் வந்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பேசி வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் ஆட் பண்ணி 2 மாசமா வீட்டில் வேலை செய்யறதே இல்லையோ ஒருத்தரையா ஃபோன் பேசி வேலை கெட்டு போச்சு. சமைக்கலாம் தெரியும், உடம்பு முடியல செஞ்சு கொடுப்பாரு. சின்ன வயசுல பேச மாட்டான். அப்புறம் வந்து 5 பேரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணாங்க. அருணாச்சலம் தான் ஃபர்ஸ்ட் என்னைய கான்டாக்ட் பண்ணான். பேசி டெய்லி உள்ள அப்டேட் ஃபுல்லாக ஃபார்வர்ட் பண்ணி விடுவான். என்ன மெசேஜ்னாலும் ஃபோன் பண்ணி பேசுவான். அப்போ எங்கள் வீட்டுக்காரர் கூட தான் பக்கத்தில் தான் இருப்பாரு, எதுவும் சொல்ல மாட்டாரு. எத்தனை மணி ஆனால் போடுவாரோ. 5 மணிக்கு போன் பண்ணுங்க. 5 மணி அங்க போன் பண்ணா 5 நிமிஷம் போக முடியும். நான் 8 மணிக்கு போறேன். அப்புறம் அந்த 5 பேரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஃபுல்லாக எல்லா வேலையும் செஞ்சாங்க. அப்புறம் மணிவேல், சுரேஷ்குமார், அப்புறம் முத்துச்செல்வனும் சுரேஷ்குமார் எனக்கு யாரும் தெரியல. போட்டோ ஃபார்வர்ட் பண்ணி அதில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தா சுரேஷ்குமார் என் சொந்தக்காரன் இருந்துச்சு. எங்கே பார்த்த மாதிரி இருக்கு, யாருன்னு பார்த்தா அதுக்கப்புறம் முத்துச்செல்வன் தான் சொன்னாங்க சினியா ஃபீல்டில் இருக்கோம் அப்படின்னப்போ பார்க்குறப்போ தெரிஞ்ச பையன் தான். அப்புறம் அருணாச்சலம் ஆளினார் ஃபுல்லாக எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்து ஃபுல்லாக நல்லா ஹெல்ப் பண்ணுறான், சேவை பண்ணுறான். ரொம்ப சந்தோஷம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி. என் பேர் பகவதி. நான் 10th B படித்தேன். கல்யாணம் பண்ணது நான் பிறந்தது அனந்தபுரம். இப்போ கல்யாணம் பண்ணது சுந்தரவேலி. மூவாரி கொடுக்கும்போது நான் நினச்சேன் எனக்கு இப்போ பைசா இல்லை வர முடியாது அப்படின்னு சொன்னேன். மறுநாள் கொடுக்கும்போது பரவாயில்ல நீ வந்துட்டு போ, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. என் ஹஸ்பண்ட் முடியாது, எங்களுக்கு ஒரு விவசாயம் இருக்கு, விவசாயத்தை நான் தான் மெயின்டைன் பண்ணுவேன். அப்புறம் எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. குமாரி சொன்ன அந்த வார்த்தை முடியாது, பக்கவாதம் போல வந்துட்டு விவசாயம் நான் தான் மெயின்டைன் பண்ணுவேன். சப்போஸ் குமாரி கூடும்போது நான் ரொம்ப குஷியா இருந்தேன். நைட்டு 7 மணிக்கு 7 தான் வீட்டுக்கு வருவேன் வயநாட்டில இருந்து. இப்போ எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. என்ன சொல்லிட்டு தெரியல. குமாரிக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸெல்லாம் பார்க்கறது ரொம்ப நன்றி. கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட சந்தோஷம் இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நான் இங்கே வந்தது ஒரு 12 மணிக்கு தான் இங்கே வந்தேன். என் பிள்ளைங்க நான் குமாரிக்கு சொன்னேன், பசங்கிட்ட சொல்றேன் கவலைப்படாத அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு ரொம்ப நன்றி. குமாரிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு வந்து
பையன் வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். என்னை வந்து சிங்கமலையில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அனைவரையும் சந்திக்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. எல்லாரும் சொல்லுங்க சந்திப்போம். எனக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க. ஒருத்தர் 10th, ஒருத்தன் 7th படிக்க இதே ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காங்க. என்னோட பேர் கோமதி. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்கூல்ல உள்ளது எல்லாம் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமான நினைவுகள் அப்படி சொல்லும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கும். நம்ம நிகழ்ச்சியை மாதிரி எந்த வகையும் நடத்தம் இல்லை. எல்லாரும் அனைவரும் எங்களை மதித்து வந்திருக்கீங்க. வீட்லேயும் பிள்ளைகள் எல்லாரையும் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப நன்றி. வந்த அனைவருக்குமே ரொம்ப நன்றி நன்றி நன்றி. எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம். என்ன வளர்க்கின்ற தாய் எனக்கு பேக்ரவுண்ட் எதுவும் கிடையாது. எல்லாரும் பிள்ளைகள் எங்க பிள்ளைகள் அருணாச்சலத்துக்கு அடுத்த ஒரு வாய்ப்பு கிடைக்க எல்லாருமே அந்த இறைவனை வேண்டிக்கிறோம். எல்லாரும் என் பிள்ளைகள் தான். ஆமா பூட்டை எடுத்துக்கலாம். பூட்டை காலை கூட வந்தான். பத்தி அவன் பேசுறத விட நம்ம தான் பேசணும். நமக்கு பேச வராது. மாரியம்மா மாதிரி இவன் பேச வராது. நீ ரொம்ப 2 அடி எப்படி பெருசா பீத்து சரி நான் பேசலாமா? நீங்க இப்போ அங்கே டிஜே பிளாக் கொடுத்துருக்காரு. ஓகேவா? இப்போ ஆக்சுவலாக அருணாச்சலம் என்ன பண்றாரு தெரியுமா? சின்ன விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது சின்ன விஷயம் அவருக்கு, எங்களுக்கு வந்து பெரிய விஷயம். அதாவது நிறைய அநாத ஆசிரமங்கள், முதியோர் இல்லங்கள், அப்புறம் ஆதரவற்ற இல்லங்கள், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இல்லத்துக்கு மாசத்துக்கு குறைஞ்ச ஒரு 5-6 தடவையா சாப்பாடு போடுறாரு. சாப்பாடு போடும்பொழுது அவர் வந்து அவங்களுக்கு நிறைய பேர் ஸ்பான்சர் பண்றோம். 2 மாசம் கம்மி நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளை சேர்க்கிறதா கொஞ்சம் விஷயம் அதனால கம்மி பரவாயில்ல. அவருக்கு வந்து ஸ்பான்சர் எல்லாம் நிறைய பேர் பண்றோம். நாங்கள் நானும் பண்றேன், எல்லா ஃப்ரெண்ட்ஸும் பண்றாங்க. அவருக்கு பணம் அந்த ஃபண்டுக்கு அனுப்புறோம். அந்த ஃபண்டை கலெக்ட் பண்ணி அவர் அந்த இடத்துக்கு வந்து சாப்பாடு போடுறாரு. ஒருத்தருக்கு வந்து சாப்பாடு போடுறது வந்து பெரிய விஷயம். நார்மலாக ஒருத்தர் பணம் காசு கொடுத்தத விட சாப்பாடு கொடுத்தா நம்ம ஒரு திருப்தி இருக்கும். சாப்பிட்ற சாப்பாடு அதனால இன்னைக்கு வந்து என்ன சொன்னோம்னா, நான் கூட நம்ம பந்தி வைக்கும் பொழுது யாருமே அதை வைக்காம பாத்திரத்தில் இருந்ததுன்னா அது நேராக அனாதாசிரமத்துக்கு போகும். அதுக்காக தான் சரிங்களா? அவ்வளவு பெரிய காரியத்தை அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அவர் சிம்பிள்ன்றாரு. எல்லாம் வல்ல இறைவன் அவருக்கு நல்ல ஆசையை தர வேண்டும் என்றும், ஆண்டவன் அருளால் அவர் நோய் நொடியின்றி வாழ, அவர் குடும்பமும் நீடோடி வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல அவர் இறைவனை வேண்டி வருகிறார். ஆமா ஆமா போட்டோவும் செடியும் எல்லாம் வாங்கிட்டு போயிருக்கேன். யாரும் வீடு பேபி பேபினா குழந்தை பேர பேபி தான். ஸோ அவங்க வந்து இந்த ஃபங்க்ஷனை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு அவர் கமெண்ட்ஸ் கேட்போம். வீட்டுக்கு போய் ஐயா வந்து இங்கேயே கேட்டுட்டோம்னா பிரச்சனைலாம் போயிடும். அதாவது வீட்டில் போய் நீ தானே அவங்க பேசி நல்லா இருக்குன்னு சொன்னேன். இப்போ இருந்து வீட்டில் வந்து பட்ஜெட் பண்ணி நான் பேசி முடிக்க முடியும். அதனால் ஒரு சில வார்த்தைகள் சாப்பாடு நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. நீ சமையல் நல்லா இருக்கா? அவங்க டெய்லி மீட்டிங் அட்டன் பண்ணும்போது மீட்டிங் அட்டன் பண்ணி சாப்பிட கூட வரதில்லை அப்படின்றது. நீ என்னதான் பண்றீங்க நானும் பார்க்கலாம் போறேன் அப்படின்னாங்க. நேரில் வந்து பார்த்தாங்க, ஒன்றும் பேசுறது இல்லை, இதெல்லாம் நடக்குமான்னு நினைச்சிருப்பாங்க. எல்லாமே டோட்டலாகவே சேஞ்ச் ஆயிருக்கு. ஆமா இல்லையா? நினைச்சோட சூப்பர். இன்னும் ஒரு 2 மாசம் இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க. வெறும் பொய்யா சொல்லிட்டு சரிங்களா? அடுத்து வேற யாரும் குடும்ப உறுப்பினர் யாரும் பேசணும் சொல்லி முடிச்சிடலாம். இருக்காப்போ
அந்த குரூப்பை மெயின்டைன் பண்ணுறதே என் ஒய்ஃப் தான். ஏன்னா என் பேட்ச்மெண்ட்டுக்கு வாழ்த்துக்கள், கல்யாண வாழ்த்துக்கள் சொல்றது சரியா சார்? ஒரு கவுன்சிலர் பதவி கொடுத்துருக்கீங்க, அது கூட பண்ணணும் என்ன அர்த்தம்? அதனால என்னுடைய வாட்ஸ்அப்பை ஃபாலோ பண்ணி எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது என்னுடைய ஒய்ஃப் தான். ஏன்னா எனக்கு மொபைல் கொண்டு போக முடியாது, ஆஃபீஸுக்கு கொண்டு போக முடியாது, சின்ன மொபைல் மாத்திரம் தான் அலவுடு. பட் நீங்கள் என்ன எல்லாருமே வந்து ஒரு எந்த கம்யூனிகேஷனும் இல்லாத ஒரு நிழல் படம் மாத்திரம் தான் இருந்துச்சு ஃபோட்டோ, அது நிஜமாக்கியிருக்கீங்க எல்லாரும். அதுக்கு உங்களுடைய உழைப்புகள் வந்து எவ்வளோங்கிறது எனக்கும் தெரியும். ஏன்னா நானும் அணுகு நிலைய ஊழியர் சங்கத்திலையும் பொறுப்பில் இருந்திருக்கேன், அண்ட் கூட்டுறவு சங்கத்திலையும் பொறுப்பில் இருந்திருக்கேன். நாங்கள் எங்களால் முடியாத நீங்கள் கேட்டிருக்கீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி நன்றி நன்றி. மாணவர்கள் இல்லத்த அரசுகள் யாவும் இணைந்து ஒருங்கிணைத்து அது எவ்வளவு பெரிய பணி என்பதை நீங்கள் பேசியது தெரிந்து கொண்டேன். இருந்த போதிலும் கூட நல்ல நிலையிலே நாங்களெல்லாம் வயதாகிவிட்டதே என்ற ஒரு சிறு எண்ணம் லேசே எளிதாக மனதிலே எழுந்தது. இருந்த போதிலும் கூட நமக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய அணி, இளைஞர் அணி வழிநடத்தி செல்வதற்கும் வழிகாட்டுவதற்கும் ஆலோசனை வழங்குவதற்கும் பிள்ளைகளை கண்டிப்பதற்கும் பிள்ளைகளை திருத்துவதற்கும் சிறந்த பிள்ளைகளாக உருவாக்குவதற்கும் வேண்டிய பணிகளை செய்வதற்கு இந்த பணிகளை படித்த மாணவர் அமைப்பு ஒன்று ஒரு டீமாக 2010ஆம் ஆண்டு படித்த மாணவ செல்வங்கள் இருக்கின்றார்கள் என்று நினைக்கின்ற பொழுது உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய வருங்கால சந்ததிகள் கண்டிப்பாக they will remain victorious definitely. உங்களுடைய வழிகாட்டுதல் ஆலோசனை ஆகிய இருப்பதன் காரணமாகவும் பள்ளியை மதிக்கின்ற இந்த பண்பினை இந்த குழந்தைகளிடம் நான் இன்று பார்க்கின்றேன். இப்பொழுது ஒரு சகோதரன் தான் எப்பொழுதும் என்னிடம் ஏதேனும் சிரமம் இருந்தால் கேட்பார். சிரமம் என்றே சொல்ல மாட்டேன், சிரமம் இல்லாமல் என்ன வேலை நடக்கிறது, சிரமத்தை பற்றியெல்லாம் நான் இன்னும் கவலைப்பட்டதே இல்லை. என்னுடைய சாமியை நான் சொல்றேன், சாப்பிட்ட முதல்ல அழைப்புதல் கொடுக்கணும். படித்த பள்ளி, நீங்கள் படித்த பள்ளி. ஒரு பொண்ணு ஒரு பையன் இந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்ததுல ஆசிரியர்கள் நண்பர்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மலர் நிலையில கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்றேன். உண்மை வணங்குகிறோம், காலமுள்ள வரைக்கும் போட்டி தோதிக்க நாங்கள் விரும்புகிறோம். நெடுங்காலம் யாம் செய்த தவத்தாலே நீ கிடைத்தீர், வெறுங்கல்லை சிற்பமாக மாற்றியது நீதானே. நேரில் வந்த ஆசானே, உதவிய எம்மை வாழ வைத்த பெருமை உம்மை சேரணும். உன்னுடைய பணியும் உன்னுடைய சிறப்பும் ஓங்கி உயரணும். சரணவே நான் படிக்க, சரணவே நான் படிக்க கொடுக்க கிடைத்தது பாடமில்லை எந்த வாழ்வுதான். உள்ளிருக்கும் ஆற்றலை வெளிக்கொண்டு வந்திடவே உங்கள் உயிர் உழைக்கலாம் எனக்கு தந்தான தெய்வமில்ல, உள்ளம் போல கோயில் இல்ல, தினந்தோறும் வாழ்த்துக்கள் தான் எமக்கு வேற ஆசை இல்ல. நன்றி சொல்ல உமக்கு வார்த்தை இல்லை எனக்கு, உம்மை வணங்குகிறோம். காலமுள்ள வரைக்கும் போற்றி துதிக்க நாங்கள் விரும்புகிறோம். வந்த கடற்கன வந்த சான்றோரே, எம் உயர்வு நீ அல்லவா, நடக்கையில் எங்கள் கூட வரும் வழிகாட்டி நீரல்லவா. ஆற்றல் கொண்ட ஆளாக கல்வி தந்த கண்ணாக வாழ வைத்த சான்றோரே, மனதில் நிறைந்த ஆண்டோரே, நன்றி சொல்ல உமக்கு வார்த்தை இல்லை எமக்கு, உம்மை வணங்குகிறோம். காலமுள்ள வரைக்கும் போற்றி துதிக்க நாங்கள் விரும்புகிறோம். நெடுங்காலம் யாம் செய்த தவத்தாலே நீர் கிடைத்தீர், வெறும் கல்லை சிற்பமாக மாற்றியது நீர்தானே. நேரில் வந்த ஆசானே. நன்றி. படிச்சிட்டோம். யாரோட ரிலீக்ஸ்? எல்லாம் கனகா பாடலாசிரியர் யாருப்பா? அருணாசமா பாடலாசிரியர்.
உறுப்பினர்கள், அதாவது இங்க வர்றதுக்கு அனுமதி தந்த குடும்ப உறுப்பினருக்கும் அனைவருக்கும், பள்ளி தலைமை ஆசிரியருக்கும், மாவட்ட கல்வி அதிகாரி அவர்களுக்கும், நமக்கு இந்த ஸ்கூலை சுத்தம் பண்ணி கொடுத்த ஊழியர்கள் அனைவருக்கும், ஆய்க்குடி பேரூராட்சி தலைவர் அவர்களுக்கும், உறுப்பினர் அவர்களுக்கும், நம்ம முருகன் ஸ்பான்சர் எம்கே சவுண்ட் சர்வீஸ் அவர்களுக்கும், டெக்கரேஷன் பண்ணி கொடுத்த நண்பர்களுக்கும், பிளஸ் உதயம் டெக்கரேஷன்ஸ், அப்புறம் மூக்கன் நமக்கு ஃப்ளவர்ஸ் பூ அலங்காரம் பண்ணி கொடுத்த மூக்கன் அவர்களுக்கும், உணவு தயாரித்து கொடுத்த முத்து அவர்களுக்கும், அதை ஸ்பான்சர் பண்ண சப்போர்ட் பண்ண சங்கர் அவர்களுக்கும், அதற்கு சம்பந்தமான அனைத்து பொருட்களை வழங்கிய சேர் டேபிள் நம்ம உட்கார்ந்த சேர்ஸ் எல்லாத்துக்கும் ஸ்பான்சர் பண்ண நண்பர் அவர்களுக்கும் எல்லாம் நன்றி கூறி, எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு இந்த சந்திப்பை மீண்டும் நல்ல ஒரு காரியத்திற்காக மீண்டும் ஏற்படுத்த அந்த ஆண்டவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. இறுதியாக தேசிய கீதம் ஜனகண மன விநாயக ஜெய ஹே பாரத பாக்ய விதாதா பஞ்சாப சிந்து குஜராட மராட்டா திராவிட உச்சல வங்கா விந்தை மாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலசி சரங்கா तब शुभ नामे जागे, तब शुभ आशीष मागे, जागे तब जय गाथा, जन गण मंगल नायक जय हे भारत भाग्य विधाता, जय हे जय हे जय हे जय हे जय हे। नंदी नंदी नंदी।